ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். 6 to 12ஆம் வகுப்புக்கான இலக்கண பகுதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 6th 7th வந்து முடிச்சிட்டோம். இது வந்துன்னா 8th வந்துன்னா 4th லெசன் வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 5th லெசனுக்கான வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னா வந்து தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் வந்து சொல் என்ன சொல்கிறோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது வந்து சொற்றொடர் அல்லது வந்து தொடர் என்பதை வந்து அறிவோம் அப்படிங்கிறாங்க. பால் பருகினான் வெண் முத்து என்ற தொடரை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பாலை பருகினான் வெண்மையான முத்து எனும் பொருள்களை வந்து தருகின்றன. முதல் தொடரில் வந்து பால் பருகினான் வந்து பாலை பருகினான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஐ என்னும் உருபு வந்துன்னா மறைந்து வந்திருக்கும். அதே மாதிரி வெண்முத்து வந்து வெண்மையான முத்து, அதில் வந்து மை என்னும் விகுதி வந்து ஆன என்னும் உருபும் வந்து மறைந்து நின்று பொருள் தருகின்றன அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வேற்றுமை தொடர் வேற்றுமை தொகை அப்படின்னா உருபு வந்து அந்த இதில் வெளிப்படையாக வந்தால் வேற்றுமை தொடர்னு பார்த்துருக்கோம். அந்த சொற்றொடரில் வந்து அந்த உருபு வந்துன்னு வெளிப்படையாக வராமல் இருந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. பால் பருகினான் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வேற்றுமை தொகை. ஏன்னா பாலை பருகினான் அப்படின்னு வரணும். அந்த ஐங்கிற உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை தொகை. அது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஏன்னா ஐக்கான உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால அந்த ஐ உருபு வந்து இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு தான். ஸோ இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்ல வராங்க. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வருமானால் அதை தான் வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகைநிலை தொடர் அதை தான் வந்து வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு தொகைநிலை தொடர் அப்படின்னாவே அந்த சொற்றொடரில் வந்து என்ன அந்த உருபு மறைந்து வருது, அந்த வேற்றுமை உருபு அந்த உருபுகள் மறைந்து வருதை வந்து தொகைநிலை தொடர் அப்படிம்பாங்க. அதில் ஒன்று தான் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உண்மை, அன்மொழி தொகையெல்லாம் வந்து 6 வகைப்படும். ஸோ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். 6 வகைப்படும். அதே நேரத்தில் வந்துன்னா 2 சொற்களுக்கு இடையில் வந்து உருபு வேற்றுமை உருபு வந்து மறைந்து வருது, வினை பண்பு முதலீட்டின் உருபுகள் வந்து மறைந்து வறுமையான அதை தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கீ பாயிண்ட் வந்து என்னன்னா மறைந்து வருவது, அது ரொம்ப முக்கியம். வேற்றுமை தொகை அப்படின்னா வந்து திருக்குறள் படித்தால் அப்படிங்கிறாங்க. இந்த தொடரில் திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது அப்படிங்கிறாங்க. இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இந்த சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்ததனால் இது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திருக்குறள் படித்தால் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ஐங்கிறது மறைந்து வர்றதுனால இது வந்து இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு தான் வந்து ஐ. அந்த உருபு மறைந்து வந்திருக்கனால இது வந்து ஒரு வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருவாசகம் படித்தான்னா திருவாசகத்தை படித்தான்னு வரும். தலை வணங்கு தலையால் வணங்கு அது போல 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் அதான் சிதம்பரத்திற்கு சென்றான், அந்த கூங்கிற உருபு மறைந்து வந்திருக்கிறனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. மலைவில் அருவி அப்படின்னா மலைவீழ்கண் அருவி, மலைவில் அருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்க. அந்த இன்னுங்கிற உருபு வந்து அந்த மலைவில் அருவியில் வந்து மறைந்து வந்திருக்கு அப்படின்னு. கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல் வரும். ஸோ அதனால் அது 6ஆம் வேற்றுமை. அந்த மலைவில் அருவி வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது வந்து 5ஆம் வேற்றுமை தொகை. இதில் இன்னுங்கிற உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. மலை குகை அப்படின்னா வந்து ஒரு இடத்தையோ காலத்தையோ வந்துன்னா தொக்கி அந்த குறிப்பிட்டு வர்றது தான். இந்த ஊரின் கண் இரவின் கண் அப்படின்னு நம்ம கூட பார்ப்போம்னா மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஊரின் கண் மழை பெய்தது, இந்த இடத்தின் கண் மழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு இடம் காலங்கிற மாதிரி இடங்கள்ல தான் அந்த கண்ணுங்கிற உருபு வந்து மறைந்து வரும். அதை தான் சொல்கிறாங்க மலையின் கண் குகை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. மலைவில் அருவி அப்படின்னா 5ஆம் வேற்றுமை தொகை, மலை குகை அப்படின்னா வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. ஸோ வந்து இந்த உருபுகள் வந்து அந்த இதில் மறைந்து வந்துருந்துச்சு அதுனா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வேற்றுமை உருபுகள் தானே மறைந்து வருதுனால இது வேற்றுமை தொகை. திருவாசகம் படித்தான் 2ஆம் வேற்றுமை தொகை, தலை வணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை, சிதம்பரம் சென்றான் 4ஆம் வேற்றுமை தொகை, மலைவில் அருவி 5ஆம் வேற்றுமை தொகை, கம்பர் பாடல் 6ஆம் வேற்றுமை தொகை, மலை குகை வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா இதை கொடுத்துட்டு இது என்ன வேற்றுமை தொகைன்னு கேட்பாங்க, அதனால அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உருபும் பயணம் உடன் தொக்க தொகை. பணப்பை அப்படின்னா வந்து இதில் பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்ற உருபும் கொண்ட என்ற உருபும் வந்து மறைந்து வந்திருக்கு. ஸோ ஒரு இது மறைந்து வந்திருந்தாவே அது வந்து தொகை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பணத்தை கொண்ட பை அப்படின்னா அதில் ஐங்கும் மறைந்து வந்திருக்கு, கொண்டங்கிற சொல் உருபும் வந்து மறைந்து வந்திருக்கு.
இந்த நம்ம கூட பார்த்தோம்ல தூரிகையால் ஆள்னு வந்து அது வேற்றுமை உருபு. இதே தூரிகை கொண்டு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு சொல் உருபு அப்படின்னு வந்து பார்த்தோம். அது மாதிரி தான் பணத்தை கொண்ட பை அப்படின்னா ஐங்கிற வேற்றுமை உருபும் கொண்டங்கிற சொல் உருபும் வந்து வந்திருக்கிறதுனால இது வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதனை பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வர்றதுனால இது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறாங்க. ஸோ பணப்பை அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறாங்க. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பால் குடம் அப்படின்னா வந்து பாலை குடம்னு படிக்க முடியாது, பாலை கொண்ட குடம், அதுதான் கரெக்டு. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு வந்துன்னா பொற்சிலை அப்படின்னா வந்து வெறும் பொன் சிலைன்னு சொல்லாமல் பொன்னால் ஆகிய சிலை, அங்கே ஆளுங்கிற உருவும் வருது, ஆகியங்கிற வந்துன்னா ஒரு சொல்லும் வந்து வருது. அதனால தான் வந்துன்னா வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை தான் பொற்சிலை அப்படிங்கிறாங்க. நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை அப்படின்னா மாட்டு கொட்டகைனா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, அதனால இது நான்காம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்க தொகை. ஸோ வந்து இது நல்லா பார்த்துங்க. பணப்பை அப்படின்னால வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்க தொகை வரும். பால் குடம்னா பாலை கொண்ட குடம், அதை நீங்கள் விரித்து படித்தீங்க அப்படின்னாவே கண்டுபிடிச்சிடலாம். பொற்சிலைனா பொன்னால் ஆகிய சிலை, மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. மாட்டு கொட்டகைனா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, ஸோ நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. ஸோ வேற்றுமை தொகை பார்த்துருக்கோம், அந்த வேற்றுமை தொகையோட உருவம் பயணம் உடன் தொக்க தொகை பார்த்தோம். அடுத்து வந்து வினைத்தொகை. எடுத்துக்காட்டு ஆடுகொடி வளர்த்தமிழ். இந்த தொடரில் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் அப்படிங்கிறாங்க. இவை முறையே கொடி தமிழ் என பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயர் எச்சங்களாக உள்ளன. ஸோ வந்துன்னா இது நிகழ்காலம் இறந்த காலம் மாதிரி எந்த காலத்தையுமே காட்டலை, அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் வந்து தொக்கி உள்ளன. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் என முக்காலத்துக்கும் பொருந்தும்படி வந்து பொருள் தருகின்றன. இந்த இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும், அந்த 3 காலத்துக்கும் பொருந்துதா அப்படிங்கிற மாதிரி. அதை தான் சொல்கிறாங்க. ஆடு கொடினா எப்படி சொல்கிறாங்க, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, அது மாதிரி. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்ச தான் வினைத்தொகை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக இந்த வெந்தன அந்த காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும், அதை கூட நம்ம ஆன்சராக வந்து வச்சுட்டு கேட்டுருவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை தான் வினைத்தொகை அப்படிங்கிறாங்க. இது கேட்டிருக்காங்க, ஒரு EO எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வினைத்தொகை காலம் கறந்த பெயரச்சம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வினைத்தொகை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினைத்தொகைனா காலம் கறந்த பெயரச்சம் வந்து வினைத்தொகை. வினைத்தொகைனா வந்து முக்காலத்துக்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன அப்படிங்கிறாங்க. காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை. காலங்கறந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று அழைப்பர். இது வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பண்பு தொகை பாருங்க. வெண்ணிலவு குவளை, இதுதான் எடுத்துக்காட்டு. இந்த தொடரில் வெண்மை கருமை ஆகிய பண்புகள் நிலவு குவளை என்ற பெயரச்ச சொற்கள் வந்து தழுவி நிற்கின்றன அப்படிங்கிறாங்க. இதில் ஆன ஆகிய பண்புருபுகள் வந்து மறைந்து வெண்மையாகிய நிலவு கருமையாகிய குவளை எனும் பொருள்களை வந்து தருகின்றன அப்படிங்கிறாங்க. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ரெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயரச்சு சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அந்த பண்பு பெயர் அப்படின்னா வெண்மைங்கிறத பண்பு பெயர், அந்த நிலவு அப்படிங்கிறத ஒரு பெயர் சொல். அந்த பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகியங்கிற பண்புருபுகள் மறைந்து வருவது பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. இருபெயரிட்டு பண்பு தொகையை அடிக்கடி கேட்குறாங்க. பனை மரம் அப்படின்னா வந்து மரம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பொதுப்பெயர், எல்லா மரத்தையும் குறிக்கும். அதில் வந்து என்ன மரங்கிறது பனை மரம் அப்படின்னு, அதுதான் வந்து சிறப்பு பெயர். அந்த சிறப்பு பெயர் முன்னையும் அந்த பொதுப்பெயர் பின்னையும் அமைந்திருந்தால் அது இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படிம்பாங்க. பனை மரம் இந்த தொடரில் பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொதுப்பெயர், பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிப்பும் சிறப்பு பெயர் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகியன பண்புருபு மறைந்து வருதலை இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. ஸோ பனை மரம் அப்படின்னா இருபெயரிட்டு பண்பு தொகை. கருங்குவளை வெண்ணிலவு இதெல்லாம் வந்து பண்பு தொகையில் வந்து வரும்.
பால் குடித்தான் அப்படின்னா வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் ஏன்னா பாலை குடித்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து என்ன பண்ண உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா மாட்டு கொட்டகை கூட மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. ஸோ அதில் உருபும் வரும், பயனும் வந்து உடன் தொக்க தொகையாக வந்து வருது. அந்த எடுத்துக்காட்டுகள் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஈஸி. வினைத்தொகை என்ன பார்த்தோம், அந்த முக்காலங்களையும் வந்து காட்டும். அந்த பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம். ஆடு ஆடு கொடி அப்படின்னா வந்து அந்த முக்காலத்தை காட்டும். ஆடிய ஆடுகின்ற ஆடும் அந்த கொடி வந்து என்ன பெயர்ச்சொல், அந்த பெயரச்ச விகுதியுடன் மறைந்து வரும் பெயரெச்சம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்க்க போகிறது வந்து உவமை தொகை அப்படிங்கிறாங்க. மலர் விழி இந்த தொடரில் மலர் போன்ற விழி என்ற பொருளை வந்து தருகிறது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மலர் அப்படிங்கிறது வந்து உவமை அப்படிங்கிறாங்க. விழி அப்படிங்கிறது வந்து உவமேயம். இடையில் போன்ற எனும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உருபுகள் ஒன்று மறைந்து வருவது தான் வந்து உவமை தொகை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. போல போன்ற நிகர அன்ன இந்த 4 உவம உருபுகள் ஏதோ ஒன்று மறைந்து வருவதுதான் உவமை தொகை. ரொம்ப முக்கியம். உவமை தொகைக்கும் உருவகத்துக்கும் ரொம்ப முக்கியம். உவமை தொகை அப்படின்னா வந்துன்னா உவமை வந்து முன்ன வந்துடணும், உவமையம் வந்து பின்ன வர்றது தான் வந்துன்னா உவமை தொகை. இதே உருவகம் அப்படின்னா வந்து உவமேயம் வந்து முன்ன வந்துடும், உவமை வந்து பின்ன வரும். இந்த 2 டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. ஏன்னா உவமை உருவகம் இருபெயரிட்டு பண்பு தொகை இது 3மே அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மலர் போன்ற விழி, அதில் மலர் உவமை வந்து ஃபஸ்ட்டே வருது, விழிங்கிற உவமையம் வந்து 2வது வருது. இடையில் போன்ற நம்ம உவம உருவு மறைந்து வந்து உவமைக்கும் உவமயத்துக்கு இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய உவம உருபுகள் ஒன்று மறைந்து வருவதான் வந்து உவமை தொகை அப்படிங்கிறாங்க. இதே ஊமை தொகை அப்படின்னா வந்துன்னா இரவு பகல், தாய் தந்தைனா இரவும் பகலும், தாயும் தந்தையும், அந்த உம்முங்கிற உருபு வந்து மறைந்து வர்றதுனால வந்து இது வந்து உண்மை தொகை அப்படிங்கிறாங்க. ஒரு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா உம்முங்கிற உண்மை தொகையில் வந்து உம்முங்கிற சொல் வந்து எந்தெந்த இடங்களில் வந்து இடம் பெற்றிருக்கும், முதல்லையா இடையிலையா கடையிலையா, இடையிலையா கடையிலையா, இது மாதிரி ஆன்சர் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா நமக்கு இரவு பகல் அப்படின்னா இரவும் பகலும், ஸோ இடையிலையும் உம்மு வருது, கடையிலையும் உம்மு வருது, அதுதான் ஆன்சராக இருந்துச்சு. இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் விரிந்து பொருள் தருகின்றன. இது சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம்முங்கிற இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருது. இது வந்து ஆப்ஷனாக வச்சு கேட்டிருந்தாங்க. உம்மை தொகையில் உம்முங்கிற சொல் வந்து எந்தெந்த இடங்களில் இடம்பெறும், சொற்களின் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும். இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் உம்மை தொகை அப்படிமா. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் எனும் உருபு வெளிப்பட வருவது வந்து எண்ணுமை அப்படிங்க. இரவும் பகலும், பசுவும் கன்றும், ஸோ இந்த வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை, மறைந்து வந்து பொருள் தந்தால் அது உம்மை தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா பாருங்க, பொற்றொடி வந்தால் அப்படின்னா அந்த தொடி அப்படின்னா வளையல் அப்படிங்க. பொற்றொடி என்பது பொன்னாலான வளையலை உடைய வளையல் என பொருள் தரும் அப்படிங்கிறாங்க. வந்தால் எனும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் எனும் பொருள் தருகிறது. ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் பயனும் மறைந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆள் என்னும் 3ஆம் பொன்னால், அந்த பொற்றொடி என்பது தான் பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தாள். ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவும் ஆகிய எனும் பயனும் மறைந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதனையும் குறிப்பதனால் இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும் அப்படிங்கிறாங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை எப்படி பிரிக்கிறாங்க பார்த்துக்குங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை தான் வந்து அன்மொழி தொகை. நம்ம பிரித்தெழுதுகளை கேட்பாங்க. அன்மொழி தொகை எப்படி பிரிக்கிறாங்க? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை அப்படிம்பாங்க. நம்ம இப்போ பார்த்தது வந்து தொகைநிலை தொடர் வந்து பார்த்தோம். தொகைநிலை தொடர் பார்த்தோம்னா அந்த உருபுகள் இதெல்லாம் மறைந்து ஒரு பொருள் தருது அப்படின்னா அது வந்து தொகை அப்படின்னு பார்ப்போம். அந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து தொகாநிலை தொடர் அப்படின்னா வந்து எப்படி வந்து அந்த தொகைநிலை தொடருக்கு ஆப்போசிட் தான் தொகாநிலை தொடராக வந்து இருக்கும். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் நின்று உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் அப்படிம்பாங்க. எப்படி தொகைநிலை தொடர் 6 வகைப்படுமோ அது மாதிரி தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் தொடர் அப்படிங்க. மல்லிகை மலர்ந்தது, இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை வந்து அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வந்து எழுவாய் தொடர் அப்படிங்கிறாங்க. அது வந்து என்ன, இதில் எந்த ஒரு உருவுமே மறையாமல் வந்து வெளிப்படையாக கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. பயனிலை அமைந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கு, அந்த எழுவாய் அப்படியே வந்திருக்கனால இது எழுவாய் தொடர் அப்படிங்க. விழித்தொடர் அப்படின்னா நண்பா படி, இதில் நண்பா என்பது விழிப்பெயர், படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லுமே மறையாமல் வந்திருக்கு, அதனால விழித்தொடர் அப்படிங்கிறாங்க. இதை ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வினை முற்று தொடர் அப்படின்னா சென்றனர் வீரர், இதில் சென்றனர் என்பது வினை முற்று, வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லுமே மறையாமல் வந்திருக்கிறதுனால இதை வினை முற்று தொடர் அப்படிங்கிறாங்க. பெயரெச்ச தொடர்னா வரைந்த ஓவியம், வரைந்த என்னும் எச்சவினை ஓவியம் என்னும் பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லுமே மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரெச்ச தொடர். வினையச்ச தொடர்னா இது ஈஸி தான், ஜஸ்ட் நீங்கள் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. தேடி பார்த்தான் அப்படின்னா தேடி எனும் வினையச்ச சொல் பார்த்தான் எனும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையச்ச தொடர் அப்படிங்கிறாங்க. வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா கவிதையை எழுதினார், இதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளது, இதனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதை எழுதினார் அப்படின்னா வந்து அது வேற்றுமை தொகை. இதே கவிதையை எழுதினார் அப்படின்னா அந்த ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகைனா என்ன, வேற்றுமை தொகாநிலைனா என்னன்னு நல்லா பார்த்துங்க. கவிதை எழுதினார் அப்படின்னா வேற்றுமை தொகை நிலை வரும். கவிதையை அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர் வரும். இடைச்சொல் அப்படின்னா மற்ற பிற அப்படிங்கிற இதில் மற்ற எனும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்து இது இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறாங்க, வெளிப்படையாக வந்துருங்க. இதே உரிச்சொல் தொடர்னா சாலவும் நன்று, இதில் சால எனும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கனால இது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்னா நன்று நன்று நன்று, இதில் ஒரே சொல் வந்து பலமுறை அடக்கி வந்திருக்கனால இது அடுக்கு தொடர் அப்படிங்கிறாங்க. ஸோ தொகாநிலை தொடர் அப்படின்னா வந்தோன்னா 9 வகைப்படும். இதில் நீங்கள் என்ன ரொம்ப பார்த்துக்கணும் அப்படின்னா மல்லிகை மலர்ந்ததுன்னா எழுவாய் தொடர், நண்பா படினா விழித்தொடர், சென்றனர் வீரர்னா வினை முற்று தொடர், வரைந்த ஓவியம் பெயரெச்ச தொடர், தேடி பார்த்தான் வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர்னா கவிதையை எழுதினார், மற்ற பிறனா இடைச்சொற்றொடர். நமக்கு அப்படி தான் கேட்பாங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இது என்ன தொடர் அப்படின்னு கேட்பாங்க. சாலவும் நன்றுனா உரிச்சொல் தொடர், நன்று நன்று நன்றுனா அடுக்கு தொடர் அப்படிங்கிறாங்க. ஸோ தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகைநிலை தொடர்னா அந்த உருபுகள் வந்து மறைந்து வந்தால் தொகைநிலை தொடர், அது வெளிப்படையாக வந்திருந்தால் தொகாநிலை தொடர். சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வருவது வந்து வேற்றுமை தொகை அப்படிங்க. செம்மரம் என்பது செம்மை கூட்டல் மரம். ஸோ அந்த மை அந்த வந்து என்ன சொல்கிறதுன்னா அது ஆன ஆகியங்கிற உருபு, செம்மையாகிய மரம் அந்த பண்பு அதெல்லாம் வந்து மறைந்து இந்த ஆன ஆகியங்கிற மறைந்து வர்றதுனால இது வந்து ஒரு பண்பு தொகை. ஏன்னா செம்மை கூட்டல் மரம் அப்படின்னு வந்து வரும். கண்ணா வா அப்படின்னா கண்ணா அப்படிங்கிறது வந்து ஒரு விழி தொடர், அதனால வந்து இது வந்து விழித்தொடர் அப்படிங்கிறாங்க. பெயரெச்சத்தொடர் அப்படின்னா வந்து எழுதிய பாடல், வினை எச்சத்தொடர் அப்படின்னா வந்து பாடி முடித்தான், வினை முற்றுத்தொடர் அப்படின்னா வென்றான் சோழன், எழுவாய் தொடர்னா கால்குழலி படித்தாள், விழித்தொடர்னா புலவரே வருக அப்படிங்கிறதான் வந்து விழித்தொடர். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த 8th லெசனில் இருக்க எல்லா இலக்கண பகுதியிலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.